வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சிவராமகிருஷ்ணன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிற தலைப்பு என்னென்னா கேவிபிஒய் அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல எனக்கு உங்கள்கிட்ட பேச இந்த வாய்ப்பளித்த பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் நான் என்னென்ன தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கேவிபிஒய் ஃபெலோஷிப்னா என்ன, அந்த ஃபெலோஷிப் யாராருக்கு தருவாங்க, அதுக்குண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சரி, இந்த கேவிபி ஃபெலோஷிப்போட முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள்கிட்ட இருக்கிற முழுமையான திறனை அவங்கள உணர வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவியல் திறனை ஊக்குவிக்கிறது. அதுதான் இவங்களோட முழுமையான குறிக்கோள். இந்த அறிவியல் திறன் யாராருக்கு அதிகமாக இருக்குதோ அந்த மாணவர்களுக்கு அவங்க பிஎஸ்சி படிக்கும்போது அவங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க. அதுதான் இந்த கேவிபிவி ஃபெலோஷிப் ஸ்கீமு. சரி, இந்த கேவிபிவி ஃபெலோஷிப் ஸ்கீமோட எப்போ அப்ளிகேஷன் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் மே மாதம் இந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, நம்ம அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம். இப்போ இதனுடைய இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்போட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்கள வச்சு ஃபைனலிஸ்ட்டு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கேவிபிவி ஃபெலோஷிப் தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேவிபிவி ஃபெலோஷிப்பை வச்சு நீங்கள் அண்டர் கிராஜுவேட் படிக்கும்போது அந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரி, இந்த எக்ஸாம், இந்த கேவிபிவி எக்ஸாமுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் நவம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடக்கும். சரி, இதுக்கப்புறம் இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்ப்போம். சரி, இந்த கேவிபிவி ஃபெலோஷிப் அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்தியன் நேஷனலாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இந்தியாவிலே நம்ம அண்டர் கிராஜுவேட் படிக்கணும். சரி, இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்பு எந்த மாணவர்களுக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி, பிஎஸ், பிஸ்டேட், பிமேத் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து எம்எஸ்சி, எம்எஸ் படித்தாங்கன்னா அதுக்கும் அவங்க ஃபெலோஷிப் தருவாங்க. சரி, இந்த ஃபெலோஷிப் கிடைக்க நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு தருவாங்கன்னு அடுத்தது பார்ப்போம். என்னென்ன பிஎஸ்சியில் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்லைடில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை கோர்சஸ் நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் அவங்க கேவிபி ஃபெலோஷிப் தருவாங்க. சரி, இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்பில் 3 ஸ்ட்ரீம் இருக்குது. அந்த ஸ்ட்ரீமோட முதல் ஸ்ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, ரெண்டாவது ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ், மூணாவது ஸ்ட்ரீம் எஸ்பி. சரி, நாம் இப்போ எஸ்ஏங்கிற ஸ்ட்ரீமில் என்னென்னு பார்ப்போம். இந்த எஸ்ஏங்கிற ஸ்ட்ரீமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாணவர்கள்லாம் 11ஆம் வகுப்பில் சேர்ந்துருக்காங்களோ சயின்ஸ் சப்ஜெக்டில் அவங்க எல்லாமே இந்த ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ண தகுதியானவங்க. அவங்க 11ஆவது படிக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரீமில் அவங்க கேவிபிவி ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, இந்த 11ஆவது படிக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த தகுதி என்ன இருக்கணும் மதிப்பெண்ணில் பார்த்தீங்கன்னா, 10வது மதிப்பெண்ணில் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் ரெண்டையும் சேர்ந்து எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக 70% இருக்கணும், அதர்ஸுக்கு கண்டிப்பாக 80% இருக்கணும். சரி, இவங்க 11வது படிக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை அந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 12வதுல நீங்கள் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்டிருக்கிற இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருந்தால் தான் அந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு தருவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பில் நீங்கள் 50% இருக்கணும் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு, 60% அதர்ஸ்க்கு இருக்கணும். சரி, நீங்கள் இந்த ஃபெலோஷிப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்போலேருந்து அந்த ஃபெலோஷிப் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் பிஎஸ்சி கிராஜுவேட் இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் சேர்ந்தாலும் நீங்கள் அந்த கேவிபிவி ஃபெலோஷிப் கிளைம் பண்ணலாம். இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிக்கு 3 வருஷம் பெர் மந்த் 5000 தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் கண்டின்ஜென்சி 20,000 தருவாங்க வருஷத்துக்கு. எம்எஸ்சி படிக்கும் பொழுது 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 7,000, ஆனுவல் கண்டின்ஜென்சியாக 28,000 தருவாங்க. சரி, அடுத்த ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த எக்ஸ்எக்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 12ஆம் வகுப்பில் சேர்ந்துருக்காங்களோ சயின்ஸ் சப்ஜெக்டில் அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிக்கு 70%, அதர்ஸுக்கு 80% இருக்கணும். சரி, இப்போ அவங்க 12ஆம் வகுப்பு படிக்கும்போது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சரில் 50% ஃபார் எஸ்சி எஸ்டிக்கும் 60% அதர்ஸ்க்கும் இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் செலக்ட் ஆனதுக்கப்புறம்
எப்போ நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபெலோஷிப் கிளைம் பண்ணலாம். இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஸ்கீமில் இருக்கிற மாதிரி பிஎஸ்சி படிக்கும்போது 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 5000 மற்றும் ஆனுவல் கண்டின்ஜென்சியாக 20000 தருவாங்க. எம்எஸ்சி படிக்கும்போது ஒவ்வொரு மாதமும் 7000 ஆனுவல் கண்டின்ஜென்சியாக 28000 தருவாங்க. சரி, அடுத்த ஸ்கீம் எஸ்பி பற்றி பார்ப்போம். இந்த வகையில் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாணவர்கள்லாம் அண்டர் கிராஜுவேட் அதாவது பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் முதல் வருஷம் என்ரோல் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். சயின்ஸ் சப்ஜெக்டில் மட்டும்தான். சரி, இப்போ அவங்களுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுலேயும் சேர்ந்து மினிமம் 50% இருக்கணும் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு, 60% இருக்கணும் கண்டிப்பாக ஃபார் அதர்ஸ்க்கு. சரி, இப்போ அவங்க வந்து பிஎஸ்சி முதலாம் ஆண்டு படிக்கும்போது அதை நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் அவங்க முடிக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட் இயரில் எஸ்சி எஸ்டிக்கு 50%, அதர்ஸ்க்கு 60% இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெலோஷிப் உங்களால் கிளைம் பண்ண முடியும். இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும்போது அந்த 3 வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் 5000 ஆனுவல் கண்டின்ஜென்சி 20000 தருவாங்க. எம்எஸ்சி படிக்கும்பொழுது ஒரு மாதம் 7000 ஆனுவல் கண்டின்ஜென்சி 28000 தருவாங்க. சரி, இந்த ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றி மேலும் நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இணையதளத்தை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி விரிவாக உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு, காலேஜ் முதலாம் ஆண்டு படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்பை பற்றி அதிகமாக எந்த மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு நிறைய தெரியாது. கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த தகவலை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மாணவர்களை ஊக்குவிச்சு கண்டிப்பாக அவங்கள எழுத வைங்க எக்ஸாம். எல்லா முயற்சி திருவனையாக்கும். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா இதில் இருக்கிற மின்னஞ்சலுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.